இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர்லயே ரொம்ப பிரசித்தி பெற்ற வீரராகவ பெருமாள் கோயில்ல தான் இருக்கேன். இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு நான் சொல்றேன். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோயில் திருவள்ளூர்ல மெயின் சிட்டிலே அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான பெருமாள் கோயில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 8வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீரராகவ பெருமாள் இங்க தான் லட்சுமி அவர்களை திருமணம் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வரலாற்று குறிப்பும் சொல்லுது. இவ்வளவு விசேஷங்கள் நிறைந்த இந்த கோயிலுக்கு நம்ம போகாம இருப்போமா? கண்டிப்பா போகலாம். சோ இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில இருந்து திருப்பதி போற எந்த பக்தராக இருந்தாலும் சரி இந்த கோயிலை நீங்க கிராஸ் பண்ணி தான் போற மாதிரி வரும். ஏன்னா திருவள்ளூரை கிராஸ் பண்ணி நீங்க திருப்பதி போகலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்புல எந்த மாதிரியான நோய்கள் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் குணமாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குளத்துல நீங்க குளிச்சு எழுந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நெக்ஸ்ட் டைம் மறக்காம இந்த கோயிலுக்கு ஒரு விசிட் அடிச்சிட்டு வாங்க.